ராமநாதபுரத்தில் கடலுக்கு செல்லும் பாதையின் குறுக்காக கட்டப்பட்டுள்ள சுற்றுச்சுவரை அகற்றக் கோரி மீனவர் அமைப்புகள் கோரிக்கை மனு அளித்துள்ளன. ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை வட்டம் காஞ்சிரங்குடி வருவாய் கிராமத்தில் கடற்கரை ஒழுங்குமுறை மண்டல விதிகளுக்கு எதிராக கடலுக்கு செல்லும் பாதையின் குறுக்காக சுற்றுச்சுவர் அமைக்கும் பணியை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் பொதுமக்களுக்கான கடற்கரை பாதையை உறுதி செய்து தர வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து ஊர் பொதுமக்கள் சார்பில் கிழக்கு புதுநகர் மீனவர் கூட்டுறவு சங்க முன்னாள் தலைவர் எம் முனியசாமி தலைமையில் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சித் தலைவரிடம் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் மனு அளிக்கப்பட்டது. கிராமத்துக்கு பக்கத்தில் ஒரு தோட்டத்தை ஒரு சில பேர் நாங்கள் ஏற்கனவே பல காலமாக பல வருடங்களாக கடற்கரைக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு எல்லாரும் பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம். அனைத்து சமுதாயத்துக்காரங்களும் அதாவது கடற்கரைக்கு போகணும் வரணும் மீன்பிடி தொழில் பண்ணுறதுக்கு வசதியாக இருந்துச்சு. இப்போ அந்த தோட்டத்தை ஒரு சில பேர் தனியார்கள் கொஞ்சம் யாரோ மொத்தம் வாங்கி அதை பிளாட்டாக பிரிக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஏற்பாடு பண்ணது இப்போ நம்ம கடற்கரைக்கு யாரும் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டியா அதில் நிரந்தரமாக பில்டிங் காங்கிரீட் போட்டு அந்த பாதையை அடைச்சிட்டாங்க. நாங்கள் ஏற்கனவே இந்த பாதை எங்களுக்கு கொடுங்க கடற்கரை போகிறதுக்கு ஓப்பனை திறந்துங்க அப்படின்னு சொன்னதுக்கு அதுக்கு அவங்க ஒத்துக்கறல. அதனால் நாங்கள் இப்போ மாவட்ட ஆட்சியரை பார்த்து மனு கொடுத்துருக்கோம். இதுபோல் அந்த இடம் சிஆர் செட்டில் வருது. 500 மீட்டருக்கு உள்ள அதுக்கு பத்திரம் பதிவு எதுக்கு அனுமதி கிடையாது. அது கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டருக்கு உள்ளே தான் வருது. அது அதனால் எங்களுக்கு அந்த இதை பாதையை திறந்து விட்டு அதில் மதில் வைக்கிற நிப்பாட்டி இந்த மீனவர்கள் நிரந்தரமாக எப்பவும் போக வர்றதுக்கு எங்களுக்கு வழிவகை செய்யணும். எனக்கு விவரம் தெரிஞ்சு இப்போ 40-50 வருஷம் ஆச்சு. அதுக்கு முன்னால் எங்கள் முன்னோர்கள் முதற்கொண்டு அதில் நடந்துகிட்டே போயிட்டு இருக்காங்க. அது தோட்டம் ஒரு தனியார் தோட்டம் தான். ஆனால் அவங்களாம் வெளிநாட்டில் இருந்தாங்க. அந்த தோட்டத்தில் யாருமே போக வர்றதுக்கு எல்லோரும் அனுமதிச்சாங்க. எல்லோரும் போக வர இருந்தாங்க. எல்லா தொழிலுக்கும் வசதியாக இருந்துச்சு. ஆனால் இப்போ சில பேர் வாங்கிக்கிட்டு அதை பிளாட்டாக பிரிச்சுக்கிட்டு அதை அடைச்சா தான் எங்களை விற்க முடியும், கடற்கரை பார்வை இருக்கக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தோடு அடைச்சிட்டாங்க. அடைச்சாலும் சாதாரணமாக அடைக்கல, காங்கிரீட் போட்டு கல் வச்சு மதில் வச்சு அடைக்கிறாங்க. ஒரு சுனாமி காலம், ஒரு பெரிய ஒரு புயல் காற்று நேரங்களில் கடற்கரையிலேருந்து யாரும் மேலே வர முடியாது. அந்தளவுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. அதை அடைக்கிற நிப்பாட்டி மீனவர்கள்லாம் ஒரு வழி பண்ணணும். நடக்கிறதே கிட்டத்தட்ட ஒரு 10 நாளாக வேலை நடந்துக்கிட்டே இருக்குது. மனு இப்போ தான் கொடுத்துருக்கோம். என் பேர் முனியசாமி, நான் மீனவர் கூட்டு சங்க தலைவராக இருக்கேன். இப்போ இல்லை முன்னால் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக நான் மீனவர் கூட்டு சங்க தலைவராக இருக்கேன்.